ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து 2020 கோவிட் வந்து ஒரு மிகப்பெரிய தொற்றா மாறுச்சோ, அதே மாதிரி 2 ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய டிசீஸ் எபோலோ அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த 2 கண்ட்ரிலையுமே எபோலோவை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பப்ளிக் ஹெல்த் டிசார்டராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால இந்தியாவுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா, இது இந்தியாவில் வரப்போகுதா, எபோலோனா என்ன, இது எப்படி பரவும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவுக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நியூஸ் என்ன அப்படின்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் இது விஷயம் சம்மந்தமான விஷயத்துக்கெல்லாம் இவங்க தான் பொறுப்பு. இந்த மாதிரி நோய் பரவுது அப்படின்னா அது தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ், இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தமாக எல்லா மெஷர்ஸும் இவங்க தான் எடுப்பாங்க. ஸோ இப்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து எபோலோ அவுட் பிரேக்கை 2 கண்ட்ரியில், காங்கோ அண்ட் உகாண்டா அப்படிங்கிற அந்த 2 கண்ட்ரிலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன், பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 2 நாடுகள்லையுமே 300க்கும் மேற்பட்ட கேசஸ், 300க்கும் மேற்பட்ட எபோலா கேசஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 88 நபர்கள் வந்து எபோலோனால ரீசெண்டா இந்த 2 கண்ட்ரிலையுமே வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அதனால தான் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியா WHO இந்த எபோலோவை அறிவிச்சிருக்காங்க. ஸோ எபோலோ அப்படிங்கிற இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிவியரான டிசீஸ். 2013-14 இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் நிறைய மக்கள் வந்து இந்த டிசீஸ்னால இறந்து போனாங்க. இந்தியாவிலையுமே வந்து ரொம்ப அந்த டயத்தில் ஸ்க்ரீனிங், அதுக்கப்புறம் ஃபாரின்லேருந்து வர்றவங்களுக்கு இந்த ஸ்க்ரீனிங்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் டைட்டனிங் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது எபோலோ அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைரல் டிசீஸ், வைரஸ்னால ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப ஒரு மோசமான டிசீஸ். இது எதனால ஏற்படுது அப்படின்னா ஆர்த்தோ எபோலோ வைரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வகையான வைரஸ். ஓகேங்களா? ஸோ ஆர்த்தோ எபோலோ வைரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வகையான வைரஸ்னால ஏற்படுது. இது முதல்ல 1976 தான் இந்த டிசீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எங்க அப்படின்னா ஆப்பிரிக்கால காங்கோல இருக்கக்கூடிய எபோலோ அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்கு. அதோடைய பேர் தான் இதுக்கும் வச்சிருக்காங்க. எபோலோ அப்படிங்கிறது ஆக்சுவலா காங்கோல இருக்கக்கூடிய ஒரு ரிவருடைய பேரு. இது முதல்ல எபோலோ ரிவர் சென்ட்ரல் ஆப்பிரிக்கால காங்கோல இருக்கக்கூடிய இதில் தான் இது பண்ணுறாங்க. இந்த டிசீஸை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ். இந்த ஜூனோட்டிக் டிசீஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சில நோய்கள் வந்து விலங்குகள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவும். இப்போ கொரோனான்னு பார்த்துட்டிங்கன்னா அதுவும் வந்து விலங்குகள்ல இருந்து தான் வர்றதா சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய டிசீஸ் வந்து நிஃபா அப்படிங்கிற வைரஸ் வந்து பழந்தினி வௌவாலிருந்து மனிதர்களுக்கு பரவும்னு சொன்னாங்க இல்லையா? இந்த மாதிரி எந்தெந்த நோய்கள்லாம் விலங்குகள் கிட்ட இருந்து, அது ஆடு, மாடு, கோழி, இல்லை எலி, இந்த மாதிரி ஏதோ ஒரு விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவுது அப்படின்னா அந்த டிசீஸ்க்கு பேர் ஜூனோட்டிக் டிசீஸ். ஏன்னா இதுவும் வந்து ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ் தான். ஏன்னா இது அனிமல் கிட்ட இருந்தா மனிதர்களுக்கு பரவும், அதுக்கப்புறமா மனிதர்கள்ல இருந்து மனிதர்களுக்கு வேகமா பரவக்கூடிய டிசீஸ் தான் எபோலோ அப்படிங்கிறது. இது மெயினா வந்து ஃப்ரூட் பேட், பழம்தின்னி வௌவால், ஒரு வகையான பழம்தின்னி வௌவால்ல இருந்து பரவுது. இது எப்படிலாம் பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ஃபெக்டட் பிளட். இப்போ எனக்கு அந்த வைரஸ் இருக்கு, என்னோட பிளட் வந்து உங்களுக்கு போடுறாங்க, இல்லை எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அதே சிரஞ்சை உங்களுக்கு பயன்படுத்துறாங்கன்னா பரவும். அதே மாதிரி வாமிட் மூலியமா, தென் செமன் மூலியமா, தென் நம்ம உடம்புல இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய எந்த ஒரு விஷயம் மூலியமா, வேர்வை மூலியமா, நம்மளுடைய சலைவை மூலியமா வந்து பரவும். பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இது வந்து காத்துல பரவாது. நம்ம கொரோனா காலகட்டத்திலலாம் வந்து மாஸ்க்லாம் போட்டு தெரிஞ்சோம் இல்லையா? எதனால கொரோனா இருந்தாலும் சரி அது வந்து காத்துல பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மாஸ்க்லாம் போட்டு இது பண்ணியிருந்தோம். பட் இதை பொறுத்தவரை டைரக்டா அஃபெக்ட் ஆன நபர்கள்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பட்டுச்சு அப்படின்னா அந்த சமயத்துல தான் பரவுமே தவிர இது வந்து காத்துல பரவும். ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதோட சிம்டம்ஸை பொறுத்தவரை நார்மலாக இது வந்து காய்ச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன சிம்டம் இருக்குமோ அதே தான். ஸோ ஃபீவர் இருக்கும், அப்படியே உடல் சோர்வு இருக்கும், தலைவலி இருக்கும், தொண்டைலாம் ரொம்ப வறண்டு போன மாதிரி, மசில் பெயின், இந்த மாதிரி முக்கியமாக நம்ம காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உடல் சோர்வு எப்படி இருக்குமோ அதே மாதிரி சிம்டம்ஸ் தான் வந்து இருக்கும். பட் என்னன்னா இப்போ நார்மல் காய்ச்சல் இதெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் போயிடும். பட் இது வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் வரை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் வாமிட்டிங்கு, அதே மாதிரி வயிற்றுப்போக்கு, டயரியா, தென் இன்டர்னல் ப்ளீடிங், உடல்ல இருந்து நமக்கு ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். தென் உடல்ல ஏதோ ஒரு ஆர்கன், கிட்னி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனும் வந்து ஃபெயிலியர் ஆகும். அதுக்கு அடுத்து நம்மளுடைய நரம்பு மண்டலமே வந்து பாதிக்கும். அந்த அளவுக்கு ஒரு கொடிய நோய் தான் எபோலோ அப்படிங்கிற இந்த ஒரு நோய். எபோலோவை பொறுத்தவரை 50% ஃபெர்டிலிட்டி ரேட். ஃபெர்டிலிட்டி ரேட்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 100 பேருக்கு இந்த டிசீஸ் வருது அப்படின்னா அதில் 50 பேர் தான் பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பேலன்ஸ் இருக்கு 50 பேர் வந்து இறந்து போயிடுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னா ஃபெர்டிலிட்டி ரேட். இது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மித்த நோய்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு 2% 3% அப்படிங்கிற மாதிரி இறப்பு விகிதம் இருக்கும். பட் இந்த நோய்க்கு இறப்பு விகிதம் ரொம்ப ரொம்ப அதிகம். 50 100 பேத்துக்கு வருதுன்னா அதில் 50 பேர் இறந்து போயிடுவாங்க. பேலன்ஸ் 50 பேர் தான் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அடுத்து
இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காங்கோ. ஸோ காங்கோவில் இருக்கக்கூடிய யுத்ரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்திருக்கு. அதுக்கப்புறமா காங்கோல இருந்து உகாண்டா. ஸோ காங்கோல இருந்து இது உகாண்டாக்கும் இந்த நோய் வந்து பரவி இருக்கு. இப்போ கரண்ட்ல இப்போ வைரஸை பொறுத்தவரை இந்த கோவிட்ல நிறைய வேரியன்ட் சொன்னாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வேவ்ல ஒரு வேரியன்ட், செகண்ட், தேர்ட் வந்து ஒவ்வொரு வேவ்ஸ்லயும் ஒவ்வொரு வேரியன்ட் பேர் சொன்னாங்கல்ல. அதே மாதிரி இந்த எபோலாலும் நிறைய வேரியன்ட் இருக்கு. பட் இப்போ ஏற்பட்டிருக்க வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான வேரியன்ட். ஈஸியா பரவக்கூடியது. இதை கியூர் பண்றதுக்கு மருந்தே இல்லை. அந்த மாதிரியான ஒரு வேரியன்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இது வந்து புண்டி புக்யோ. ஸோ புண்டி புக்யோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயின். ஸோ இந்த ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப ரொம்ப கொடியது. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ரெயின் எல்லாமே வந்து பேர் என்னன்னா ஜைர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். இதுக்கு நமக்கு மருந்துகள்லாம் இருக்கு. பட் இந்த பொண்டிங் புக்யோ அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரெயினை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட அப்ரூவ்டு வேக்சின்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. இது முதல் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ஸ்ட்ரெயின் வந்து 2007 2008 வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எபோலாவுடைய சிம்டம்ஸை பொறுத்தவரை நமக்கு நார்மல் ஃபீவர், இந்த மலேரியா ஃபீவர், டைஃபாய்டு இந்த மாதிரியான ஃபீவருக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்குமோ அதே மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கும். அதனால மக்கள் வந்து நிறைய டைம்ல கேர்லெஸ்ஸாக இருந்துடும். ஓகே, நமக்கு நார்மல் காய்ச்சல் தான், வைரஸ் காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி இருந்துருவாங்க. அதுக்கான ஸ்கிரீனிங்கும் டெஸ்ட்டும் வந்து பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மெயினான சேலஞ்ச். இப்போ என்ன பண்றாங்க, காங்கோ இந்த மாதிரி பகுதிகளில் மக்களுக்கு காய்ச்சல் வந்துச்சுனாலே ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஏன் வந்து WHO இதை வந்து ஒரு எமர்ஜென்சியா அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ WHO fear that actual outbreak may be larger than reported due to under டிடெக்ஷன் அண்ட் வீக் சர்வேலிங் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து 88 பேர் இறந்து போயிருக்காங்க, 300 பேருக்கு வந்து இந்த நோய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா? இது வந்து ரொம்ப கம்மி. இதுக்கும் மேல இருக்கும், பல மடங்கு 1000 பேருக்கு மேல தொற்று இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி கவர்மெண்ட்டுமே வந்து யார் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத ப்ராப்பரா கண்டுபிடிக்கல அப்படிங்கிறதுனால என்ன சொல்றாங்க, இது வந்து நிறைய பேருக்கு இது பண்ணி நம்ம நினைச்சதோட நிறைய பேருக்கு வந்து பரவி இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் இது பரவிடாம தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. ஸோ ஸ்ப்ரெட் டு urban center and cross border transmission increasing the need for international coordination. ஏன்னா இப்போ 2 கண்ட்ரியில் அதிகமா இருக்கு. இப்போ இந்த 2 கண்ட்ரியை தனிமைப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த 2 கண்ட்ரில இருந்து வேற கண்ட்ரிக்கு பரவாது. இல்லைன்னா ஆப்பிரிக்காவில் சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு பரவும், அங்க இருந்து ஏசியா, பசிபிக் இந்த மாதிரி எல்லா கான்டினென்ட்ஸ்க்கும் எல்லா ரீஜனுக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால தான். ஏன்னா கோவிட் வந்து ஸ்டார்டிங்ல சைனாவில் மட்டும்தான் பரவுச்சு. அதுக்கப்புறம் தான் மித்த கண்ட்ரீஸ்க்குலாம் பரவுச்சு. அந்த மாதிரி இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. ஸோ இதனால் ஒரு ஹை அலர்ட், இன்டர்நேஷனல் ஹெல்த்தில் ஒரு மிக முக்கியமான அலர்ட். ஸோ இது வந்து ஒரு குளோபல், எல்லாமே எல்லா நாடுகள் எல்லாருமே சேர்ந்து தான் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இதனால இந்தியாவுக்கு எதுவும் ரிஸ்கா அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் கரண்ட்லி அசஸிங் இந்தியாஸ் ரிஸ்க் இஸ் லோ. இந்தியாவுடைய ரிஸ்க் வந்து லோ. ஏன்னா இந்தியாவுக்கும் இந்த கண்ட்ரிஸ் காங்கோ, உகாண்டா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்குமான டிராவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம இந்தியன்ஸ் வந்து இந்த கண்ட்ரிஸ்க்குலாம் அவ்வளோவா டிராவல் பண்ணுறது கிடையாது. அதனால இங்க இருந்து இந்த வைரஸ் இந்தியாவுக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை, இன்னுமே வராது. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க. நிறைய இந்த மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து போயிட்டு வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ப்ராப்பரான தெர்மல் ஸ்கிரீனிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏர்போர்ட்லேயே பண்ணிடுறாங்க. ஸோ அதனால இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓகேங்களா? ஸோ இந்தியா ஆல்ரெடி தெர்மல் ஸ்கிரீனிங், ஐசோலேட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் மெக்கானிசம் ஃபார் எபோலா சர்வேலன்ஸ் ஆல்ரெடி இந்த இதுக்கான. ஏன்னா வரல அப்படின்னாலும் நம்ம வரவிடாமல் தடுக்கணும். ஏன்னா வந்ததுக்கு அப்புறமா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெரிய இஷ்யூ ஆகும், நிறையா பொருள் செலவுகள், உயிர் சேதங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் இப்போவே அது இந்தியாவுக்குள்ளே வரவிடாமல் கட்டுப்படுத்துறது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுமோ அதை கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்தியாவில் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இது. ஸோ என்னதான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஓகே. ஸோ ஏன்னா இது மெயினாக இந்த மாதிரி வைரஸ்லாம் வர்ற தடுக்கிறதுக்கு நம்ம ப்ராப்பராக ஹைஜீனாக இருந்தனா போதும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹைஜீனாக எல்லாமே மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ளஸ் நல்ல உணவுகள், ஹெல்த்தியான ஃபுட் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த வைரஸ்லாம் வராது. அதனால் இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால இந்த வைரஸுடைய அந்த தாக்கங்கள் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்தியர்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஓகே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லியும் ஒரு முக்கியமான நேஷனல், இன்டர்நேஷனல் நியூஸஸ் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்துட்டு இருக்கோம். இது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிருந்தாலும் சரி, இல்லை மித்த நார்மலாக இருந்தாலும் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.